பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு பலி இருந்துச்சு. தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணா அதுக்கு ஒரு பலி. சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பலி இருந்தது. அப்ப மனுஷன் தப்பு பண்றான், பலி செலுத்துறான், தப்பு பண்றான், பலி செலுத்துறான். ஆனா அதுல ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால ஆண்டவருக்கு அதுல பிரியமும் இல்லை. அந்த பலியால இப்ப நம்மளுடைய நேரம், காலம், நம்மளுடைய திறமை, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய சம்பாத்தியம், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்றோம்? சண்டேவோ இல்ல ஆண்டவருக்கான நேரமோ அது இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியும், நம்மளால ட்ரெஸ் வாங்க முடியும். இப்ப நீங்க ஜாம் பண்ணலன்னா அன்னைக்கு சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? இன்னைக்கு ஜாம் பண்ணல, நானு பைபிள் வாசிக்கல, அதனால எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு யாராவது இருக்கணுமா? இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கல, அதனால எனக்கு இன்னைக்கு எனக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை, காசு இல்லை அப்படின்னு யாராவது இருக்கணுமா? ஆனா நான் வேலைக்கு போனாதாங்க சாப்பாடு. நீங்க கொடுப்பீங்களா? சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரு நீங்க தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஐயா என்ன சொன்னாங்க? குடும்ப ஜெபம் பண்ணணும், பைபிள் தனிப்பட்ட முறையில பைபிள் வாசிக்கணும். சரி, நான் பண்ணல, ஆனா நான் சாப்பிடுறேன். நான் பைபிள் வாசிக்கல, ஆனா நான் சம்பாதிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணல, ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படின்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். அதை கொண்டு வந்து நீங்க காணிக்கையா செலுத்தலாம், பலியா கொடுக்கலாம். ஆனா அது கர்த்தருக்கு பிரியமானது இல்லை. நான் ஜெபம் பண்ணாம வாழ்வேன், ஜெபம் பண்ணாம சாப்பிடுவேன், பைபிள் வாசிக்காம சாப்பிடுவேன், சந்தோஷமா இருப்பேன். ஆனா வேலை செய்யாம எனக்கு சாப்பாடு இல்ல. நான் வேலைக்கு போனாதாங்க எனக்கு சாப்பாடு, வேலை செஞ்சாதாங்க எனக்கு வீட்டுல என் கஷ்டம் அடைக்கணும்னா நான் வேலைக்கு போகணும். எனக்கு கடன் போகணும்னா நான் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும். அந்த வேலையை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சண்டே நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், எனக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? ஒண்ணு இல்லை. ஆனா இதே சண்டே நான் வேலை பார்த்தேன்னா எனக்கு காசு கிடைக்கும். அதுல இருந்து என்ன ஆசீர்வாதமா வளர்த்து அதுல வேணா ஆண்டவருக்கு பலி செலுத்துறேன், காணிக்கை கொடுத்துறேன். இன்னைக்கு நான் 10,000 சம்பாதிப்பேன், அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுத்துறேன். அப்ப அதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? உடனே நீங்க காணிக்கையே போடக்கூடாதுன்னு நிப்பாட்டுறாதீங்க. ஆண்டவர் அதை சொல்லல. நான் ஆண்டவரை முன்னாடி வைக்காம நான் வேலையை இன்னைக்கு வச்சு இன்னைக்கு நான் பெருசா சம்பாதிச்சு அதுல கொண்டு போய் ஆண்டவருக்கு பங்கு கொடுக்க போறேன் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியப்பட மாட்டார். அவன் அவர் எதுக்கு பிரியப்படுறாரு? கீழ்ப்படித. நான் சொன்னா நீ கேட்கறியா? அப்ப ஆண்டவர் எப்ப சொல்லி இருக்கிறாரு உங்களுக்கு? ஆண்டவர் எப்ப சொன்னாரு உங்களுக்கு? பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு, வசனங்கள்ல சொல்லி இருக்கிறாரு. சர்ச்சுக்கு வந்தா அதான் ஐயா சொன்னாங்க, ஆராதனையில ஆண்டவர் பேசுவார், வசனம் சொல்றவங்க மூலியமா ஆண்டவர் பேசுவார், மெசேஜ் கொடுக்கறவங்க மூலியமா பேசுவார், யார் மூலியமா பேசுவார். அதை நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவங்களாக இருக்கணும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். எப்படி பேசினாலும் அதுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா?